காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோம வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 1008 சங்கு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியை ஏற்றி வைத்தார். அரசு ஆதரவுடன் அதானி குழுமம் மேற்கொள்ளும் முறைகேடுகளை கண்டித்தும் உரிய விசாரணை கோரியும் மணிப்பூரில் நிலவும் சூழல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரியும் ஆயுத படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் 2024 டிசம்பர் 10 உலக மனித உரிமை நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். தாவிதுபேட்டை ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடமிருந்து பெற்று வழங்கினார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோம வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 1008 சங்கு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்துள்ள திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கடைசி சோம வாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ தர்பிணீஸ்வர சுவாமிக்கு 1008 சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக விசேஷ ஹோமம் மற்றும் விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசம் மற்றும் பலம்புரி சங்கை சிவாச்சாரியார்கள் ஏந்தி பரிகாரம் சுற்றி வந்தனர். பின் கலசம் மற்றும் சங்குகளில் உள்ள புனித நீரினை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமந்த் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியை ஏற்றி வைத்தார். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 47வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகம் நிர்வாகிகள் சார்பில் விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 47 சிறு வியாபாரிகளுக்கும் தள்ளு வண்டியும் 47 தையல் பயிற்சி முடித்த மகளிருக்கு தையல் மிஷினும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக அமைப்பாளர் சிவா பயனாளிகளுக்கு பொருட்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட கட்சி மாநில அமைப்பாளர் சிவா கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி கொடியையும் ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக துணை அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் சம்பத், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், மாநில மகளிரணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், தொகுதி திமுக செயலாளர் சௌரிராஜன், அவைத்தலைவர் எழிலன், தொகுதி துணை செயலாளர் ரவி, துணை செயலாளர் கலைவாணி, தனசேகர், தொகுதி தொண்டரணி அமைப்பாளர் கோபிநாத், திமுக மக்கள் சேவை மதன்பாபு, மீனவரணி தங்கராசு பூபதி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள், இளைஞரணி மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசு ஆதரவுடன் அதானி குழுமம் மேற்கொள்ளும் முறைகேடுகளை கண்டித்தும் உரிய விசாரணை கோரியும் மணிப்பூரில் நிலவும் சூழல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரியும் ஆயுத படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் 2024 டிசம்பர் 10 உலக மனித உரிமை நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். மத்திய ஆளும் பிஜேபி ஆட்சியில் நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சமசீர் வளர்ச்சி ஆகியவை சாமானிய மக்களை பெரிதும் துன்பத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. ஆனால் கார்ப்பரேட் ஆட்சி முறை தங்கு தடையின்றி தொடர்கிறது. அதானி குழுமத்தின் முறைகேடுகள் சம்பந்தமாக ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள தகவல் இந்திய பங்கு சந்தையின் மேல்மட்ட அதிகாரத்தோடு அவருக்கு உள்ள தொடர்புகள், பங்கு விற்பனையில் செயற்கையான மதிப்பு உயர்வு ஆகியவை மோடி அரசின் தொடர்பை தெளிவுபடுத்தியுள்ளது. அதானி குழுமத்தின் முறைகேடுகள் சம்பந்தமாக பாராளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணை மட்டுமே உண்மை நிலவரத்தை வெளிக்கொணர முடியும். ஆனால் மோடி அரசு அதை செய்ய மறுத்து வருகிறது. பிஜேபியின் பிரிவினைவாத அரசியல் அலுவலகத்தின்
காட்சியாக மணிப்பூர் மாநிலம் விளங்குகிறது. 2023 மார்ச் மாதத்தில் தொடங்கிய வன்முறைகள், உயிர் பலிகள், பெண்கள் மீதான வன்முறைகள், குடிமக்கள் வெளியேற்றம் என அம்மாநிலத்தின் சமூக அடித்தளத்தையே சிதைத்துள்ளது. 60,000 மக்கள் அகதிகள் முகாம்களில் தங்கியுள்ளனர். வன்முறைகளை தடுத்து இரு சமூகங்களிடையே ஒற்றுமையை உருவாக்கி அமைதியை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அம்மாநிலத்தை ஆளும் பிஜேபி அரசின் முதலமைச்சர் பைரன் சிங் அவரது தவறான நடவடிக்கைகளின் மூலமாக வன்முறையை அதிகரிக்க செய்துள்ளார். முதலமைச்சர் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கை மேலோங்கி வருகிறது. சமூக நீதி, பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, அதிகாரப்பூர்வ நிறுவனங்களின் சுதந்திரமான செயல்பாடு, அமைதி, தேச ஒற்றுமை ஆகியவற்றுக்கும் பிஜேபியின் தவறான கொள்கைகளுக்கும் எதிராகவும் மனித உரிமை தினத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில குழு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை வகித்தார். முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அந்தோணி ரவி, மாநில குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், கீதநாதன் மூர்த்தி, முருகன் தயாளன், சீனிவாசன், செல்வம், தொகுதி செயலாளர்கள் துரை செல்வம், ரவிச்சந்திரன் தென்னரசன், கண்ணன் அன்பழகன், ஆறுமுகம் பெருமாள், சுகதேவ் பெஞ்சமின், பெருமாள் ஜீவானந்தம், பெருமாள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தாவிதுபேட்டை ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடமிருந்து பெற்று வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட வானரப்பேட்டை சார்ந்த தாவிதுபேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்கான காசோலை ரூபாய் 1,75,000 திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் இந்து அறநிலைத்துறை மூலம் மாண்புமிகு முதலமைச்சரிடமிருந்து பெற்று தந்தார். இது 2வது தவணை. முன்னரே 1,75,000 அளித்து உள்ளார். இதுவரை 3,50,000 அக்கோவிலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. அதனை திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், விஜயமோகன், வெங்கடேசன், மரிஸ் பாலா, ரவிக்குமார், வாசுதேவன், கணேசன், மரியநாதன், ராஜ், சத்யராஜ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக புயல் மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று நிவாரண உதவியாக அரிசி, தார்பாய் ஆகியவற்றினை வழங்கினர். உடன் தொகுதி துணை செயலாளர் ராஜ் மற்றும் நிசார், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள், கழக சகோதரர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் இருந்து காரைக்காலுக்கு அரசு அமரர் ஊர்தி சேவையை தொடங்க வேண்டும் விசிக தொகுதி செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் இருந்து காரைக்காலுக்கு அரசு சார்பாக அமரர் ஊர்தி சேவையை தொடங்க விசிக தொகுதி செயலாளர் விடுதலை கனல் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் கூறியுள்ளதாவது: காரைக்கால் மாவட்ட 5 தொகுதி மக்கள் நோய்வாய்ப்பட்டால் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு மேல் சிகிச்சை வேண்டுமென்றால் புதுச்சேரி ஜிப்மருக்கோ அல்லது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கோ இங்கிருந்து நோயாளிகளை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை நிர்வாகத்தின் ஆம்புலன்ஸில் இலவசமாக கொண்டு சென்று புதுச்சேரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இதனால் பல ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகிறார்கள். காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையால் பரிந்துரைக்கப்பட்டு சிகிச்சை முடிந்தோ அல்லது சிகிச்சை பலனின்றி உயிர் பிறந்த நிலையில் அங்கிருந்து காரைக்காலுக்கு மீண்டும் அழைத்து வருவதற்கு ஆம்புலன்ஸ் இலவசமாக இல்லாத காரணத்தினால் அங்கே மருத்துவமனை வாசலில் இருக்கின்ற தனியார் சங்கங்களின் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அவர்கள் வைத்த வாடகைத்தான் விலையாக சொல்கிறார்கள். அந்த பணத்தை கட்டி அழைத்து வர முடியாத சூழ்நிலையில் பல ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் அல்லாமல் அங்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகங்கள் உள்ளிட்ட சில சமூக இயக்கங்கள் சார்பாக குறைந்த விலையில் அழைத்து வர முடியும் என்கின்ற நிலை இருந்தும் அவர்களை எடுத்து செல்ல முடியாமல் தடுக்கிறார்கள். தமுமுக மற்றும் சமூக சேவை மையம் கேட்கின்ற விலை 4,000 அல்லது 5,000 தான். ஆனால் மருத்துவமனை வாசலில் சங்கம் என்று வைத்துக்கொண்டு காரைக்காலுக்கு வருவதற்கு அவர்கள் கேட்கின்ற விலை 15,000 முதல் 20,000 வரை என நிர்ணயம் செய்து ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கிறார்கள்.
எனவே புதுச்சேரி அரசும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக பரிசீலனை செய்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இருந்து எப்படி புதுச்சேரி மருத்துவமனைக்கு இலவசமாக ஆம்புலன்ஸ் வைத்து அழைத்து செல்கின்றோமோ அதேபோல் சிகிச்சை முடிந்த பிறகும் அல்லது இறந்த பிறகோ புதுச்சேரி மருத்துவமனையில் இருந்து காரைக்காலுக்கு எடுத்து செல்வதற்கு இலவச ஆம்புலன்ஸை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த கோரிக்கை மிக முக்கியமான மக்கள் கோரிக்கை என்பதால் அவசரகால அடிப்படையில் இதற்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் சலானி ஜுவல்லரி மார்ட் 2வது கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். சலானி ஜுவல்லர்ஸ் மார்ட்டின் நகைகள் உலகத்தின் ஒரு தனியிடத்தை பெற்றுள்ளது. அனுபவம் வாய்ந்த மற்றும் முன்னோடியான ஜெயந்திலால் சனாலியால் சென்னையில் தொடங்கி மதுரையில் தனது 2வது கிளையை தொடங்கியது. தற்போது பாண்டிச்சேரியில் புத்தம்புது வரிசையில் எங்கும் பார்த்திராத எங்கும் கிடைக்காத வகையில் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆன்டிக் டெம்பிள், ஜாடா போல்கி, விக்டோரியன், டைமண்ட் நகைகள் என்ற ஒரு புதிய பிரத்யோக ஷோரூமை புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இந்த நகை மாளிகையில் மிக சிறந்த வேலைப்பாடு மற்றும் மாறுபட்ட கலைநயத்தில் தங்க வைர நகைகள் இடம்பெற்றுள்ளன. புதுவை அரசு மருத்துவமனையில் மாலை நேர சிகிச்சை பிரிவு. புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் காலை 7:30 மணி முதல் 10:30 மணி வரை வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பதிவு வாரம் 5 நாட்கள் இயங்கி வந்தது. மதியம் 12:30 மணி வரை டாக்டர்களை நோயாளிகள் சந்திக்கலாம். அரசு விடுமுறை நாட்களில் இயங்காது. கூலி வேலை செய்யும் மக்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் காலை நேரத்தில் மருத்துவமனை வந்தால் அன்றாட வருவாய் பாதிக்கப்பட்டது. இதனால் மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவை தொடங்க வலியுறுத்தினர். இதை ஏற்று கவர்னர் கைலாசநாதன் மாலை நேர சிகிச்சை பிரிவு தொடங்க உத்தரவிட்டார். டிசம்பர் மாதம் முதல் புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள 22ஆம் எண் ரண சிகிச்சை பிரிவில் முதல் கட்டமாக மாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை மாலை நேர வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு செயல்பட உள்ளது. இங்கு அனைத்து சிகிச்சைக்கான டாக்டர்களும் இருப்பர். அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம் போல் இயங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையில் அந்தந்த காவல் நிலையங்களில் பீட் காசு மாதந்தோறும் பல லட்சம் வழங்கப்படுவதாக புகார்கள் இப்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. நல்ல நேர்மையான அதிகாரிகளை காவல் நிலையங்களுக்கு செல்ல விடாமல் பயிற்சி பள்ளியில் போடுவது, அவர்களை டம்மியான ஒரு துறையில் அனுப்புவது, இதுவே இங்கு வேடிக்கையாக உள்ளது. இது போன்ற நிலைமையால் தான் இன்று பல காவல் நிலையங்களில் இதுபோல் நடக்கிறது. நான் கூட சமீபத்தில் ஒரு எஸ்ஐயிடம் ஒரு புகார் அளித்தேன். அது சட்ட ஒழுங்கு சீர்குலையும் வாய்ப்புள்ளது என்று நினைத்து அவரிடம் கூறினேன். ஆனால் இதுவரை சம்பந்தப்பட்ட நபரை அவர் விசாரிக்காமல் அலட்சியமாக இருப்பது எதற்காக என்று தெரியவில்லை. மேலும் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிட்டால் இதில் யார் குற்றவாளியாக இருப்பார் என்று எண்ண தோன்றுகிறது. காலம் பதில் சொல்லும். உண்மையை சொல்லி செய்தி போட்டுவிட்டால் மட்டும் நான் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்ல தோன்றும். அதன் பிறகு நடவடிக்கை எடுத்து என்ன பயன்? அதிகமாக மக்கள் நலனுக்கு வேலை செய்யுங்கள், கொஞ்சமா பணத்துக்காக வேலை செய்யுங்க. முறைகேடுகள், லஞ்ச லாவணிகள் சம்பந்தமாக குறிப்பாக புதுச்சேரி அந்தந்த காவல் நிலையத்துக்கு சரகத்துக்கு உட்பட்ட மார்க்கெட்டோ அல்லது சாலையோர கடைகளிலோ பீட்டு காசுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு காவலர் போய் யூனிஃபார்ம் போட்டு போயிட்டு 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. இது யார் சொல்லி இந்த பீட்டு காசு வாங்குறாங்க? அந்த காசை என்ன பண்ணுறாங்க? அந்த காசு யார் யாருக்கெல்லாம் போகுது? இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ ஏன்னா தினம்தோறும் குறிப்பாக இந்த கிராண்ட் பஸார் காவல் நிலையம் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 to 25,000 ஒரு நாளைக்கு கலெக்ஷன். அவ்வளோ கடை இருக்குது. அது இல்லாமல் மந்த்லி மாமூல் போகிறாங்க. கெஸ்ட் ஹவுஸு, இந்த பப்பு ஒரு 30,000 ரூபா, ஸ்பா கிட்டத்தட்ட ஸ்பா நிறையா இருக்குது இந்த லிமிட்டில். அப்புறம் லாட்டி நடத்துகிறவங்க கள்ளத்தனமாக சட்டவிரோதமாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 லட்ச ரூபா மாதந்தோறும் இது மாமலாவே இந்த அந்தந்த காவல் நிலையத்துக்கு, அதை கிராண்ட் பஸார் மட்டும் சொல்லலை, அது மற்ற அனைத்து காவல் நிலையத்துக்குமே. ஆனால் இதுலேயே ஒரு சில காவலர்கள் நல்லவர்கள் இருக்காங்க. நான் எல்லாரையும் நான் தப்பானவங்க நான் சொல்ல வரல. பட் ஆனால் இந்த பீட்டு காசுன்றது யார் சொல்லி வாங்குறாங்க, எதுக்காக வாங்குறாங்க? ஏன்னா ஒரு சில காவல்துறை அதிகாரிட்ட கேட்கும் போது இது தலைவர் காவல்துறை தலைமை வரைக்கும் நாங்கள் அந்த காசை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் பேர்லாம் அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதன் அடிப்படையில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இன்றைக்கி ஒரு பிரீஃபான ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி டிஜிபி மேடத்தையும் டிஐஜி மேடத்தையும் டிஐஜி சாரையும் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அனைத்து காவல்துறை அதிகாரி சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறோம். ஏன்னா இது நீண்ட நாட்களாக பல ஆண்டுகளாக இது இந்த நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இது அரசாங்கம் சொல்லி அவங்க வசூல் பண்ணுறாங்களா? இல்லை.
முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக ஒரு பணிக்கு ஒரு பீட்டு ஒரு ஹோம் கார்டோ இல்லைனா வந்து ஒரு பிசிஓ வராருன்னா ஒரு நேர்மையாக வரும்போதே அந்த காவலர் வந்து ஆசையோடு தான் அந்த பணிக்கு வருவார். ஆனால் உயரதிகாரி அழுத்தத்தினால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையோ இல்லை நெருக்கடியோ கடையாக போயிட்டு யூனிஃபார்மில் போயிட்டு அந்தந்த கடையில் நின்று ரோட்டோர கடையில் நின்று 30 ரூபா 50 ரூபா வாங்குறாரு. ஆனால் ரோட்டோர சாலையோர கடைக்கு பொறுத்த வரைக்கும் நகராட்சி வந்து தினந்தோறும் 30 ரூபா அடிக்காசு போட்டு ரிசிப்ட் கொடுத்துறாங்க. அது வசூல் பண்ணிக்கிறாங்க. அரசு கவர்மெண்ட்டுக்கு அந்த வரி போயிடுது. ஆனால் அதன் பின்பும் அந்த சாலையோரத்தில் இருக்கிற கடை வந்து 11 மணி 10 மணி வரைக்கும் நடக்கணும்னா இந்த காவல்துறைக்கு 30 ரூபாயில 50 ரூபா தரணும். இது வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் மாற்றணும். இது முற்றிலும் வந்து புதுச்சேரி காவல்துறை தலைவர் வந்து ஒழித்து நேர்மையான ஒரு காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் செயல்படணும். ஏன்னா அடிப்படையாக வந்து இந்த தப்பு நடக்கும்போது பெரும்பான்மையாக இந்த காவல் நிலையத்தில் என்ன நடக்குதுன்னா ஏதாவது நம்ம புகார் கொடுக்க போனால் கூட சட்ட ரீதியாக எந்த ஒரு வழக்கையுமே மேற்கொள்ள புகாரை மேற்கொள்ள இரு தரப்பையும் கூட்டு பேசி அந்த தரப்பட்டு எவ்வளோ வாங்கலாம் இந்த தரப்பில் எவ்வளோ வாங்கலாம். ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி இருக்கிற பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரிகள் சம்பளத்தை நம்பிலாம் வந்தமே தெரில. ஆனால் வர டெய்லியும் காலையில் வந்தால் சாயங்காலம் போகும்போது பையன் ஒப்பீடு போகணும் தான் பார்க்குறாங்க. ஆதாரெலாம் இருக்குங்க. இதை நாங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே 6 மாதத்துக்கு முன்னாடி கிராண்ட் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்குறோம். ஆனால் இது வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கூட எங்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் வந்து சில ஃபுட்டேஜ் இருக்குது. பட்னா அது நாங்கள் எடுக்கல. சம்பந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட கடை வியாபாரிகளை எடுத்து எங்களுக்கு அமிச்சாங்க. ஆனால் அது இது செய்தியாக நீ டிஜிபி புகார் கொடுக்குறோன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி. யாரெல்லாம் எங்களுக்கு உறவினர்களோ நண்பர்களோ கட்சிக்காரங்களோ அவங்களாம் விட்டு ஆனால் இது வந்து மேலதிகாரி சொல்லி தான் நாங்கள் வாங்குகிறோம், நாங்களாக போய் வாங்கலை, இந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்தால் எனக்கு வேலை போவோம், அவங்க பொண்டாட்டி மனைவி விட்டு ரொம்ப தாழ்மையாக பேச சொல்கிறது இதெல்லாம் ஒரு தலைக்குனிவு வெக்கக்கேடான ஒரு விஷயம். தயவுசெய்து கீழ் மட்டத்தில் இருக்கிற காவல்துறை காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடைசி சோம வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற 1008 சங்கு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 47 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து கழக கொடியை ஏற்றி வைத்தார். அரசு ஆதரவுடன் அதானி குழுமம் மேற்கொள்ளும் முறைகேடுகளை கண்டித்தும் உரிய விசாரணை கோரியும் மணிப்பூரில் நிலவும் சூழல் சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரியும் ஆயுத படைகளுக்கான சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெற கோரியும் 2024 டிசம்பர் 10 உலக மனித உரிமை நாளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம். தாவிதுபேட்டை ஸ்ரீ மணிமுத்து மாரியம்மன் கோவில் கட்டுமான பணிக்காக ரூபாய் 1,75,000 காசோலை அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்கள் முதலமைச்சரிடம் இருந்து பெற்று வழங்கினார்.